Hi everyone, this is RV Charanya. இது சவுத் ஃபர்ஸ்ட் தமிழ். வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் என்டிஏ கூட்டணியில தாவேகா இடம்பெற போகுது அப்படிங்கிற பேச்சு கிளம்பின மாதிரி பாஜக இல்லாம அதிமுகவும் தாவேகாவும் கூட்டணி அமைக்க போறாங்க அப்படிங்கிற செய்திகளும் வர ஆரம்பிச்சது. இந்த இரண்டு செய்திகளை பின்தொடர்ந்து கூடவே இன்னொரு செய்தியும் இப்போ வர ஆரம்பிச்சிருக்கு. அதுதான் தாவேகாவும் காங்கிரஸும் கூட்டணி அமைக்க இருக்காங்க. ஒருவேளை வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக அதிகமான இடங்களை காங்கிரஸ் கேட்கக்கூடிய இடங்களை அவங்களுக்கு ஒதுக்கீடு பண்ணல அப்படின்னா தமிழக வெற்றி கழகத்தை தேடி காங்கிரஸ் போகும், அதுக்கான வாய்ப்பும் கூட இருக்கு அப்படிங்கிற செய்திகளும் இப்ப வர ஆரம்பிச்சிருக்கு. திமுகவை பொறுத்த வரைக்கும் 2016 காங்கிரஸ்க்கு 41 இடங்களை கொடுத்தாங்க. ஆனா 2021 16 இடங்களை குறைச்சு 25 இடங்களை கொடுத்தாங்க. எனவே இந்த முறையும் காங்கிரஸ்க்கு 25 இடங்களை திமுக கொடுக்கலாம், அல்லது 27, 28 வரைக்கும் கூட திமுக கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. எப்படினாலும் கூட 30 இடங்களுக்கு மிகாமல் தான் திமுக காங்கிரஸ்க்கு சீட்டுகளை ஒதுக்கீடு பண்ணும் அப்படிங்கிற பேச்சு இருக்கக்கூடிய நிலையில காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் 40க்கும் அதிகமான தொகுதிகளை 40க்கும் மேற்பட்ட தொகுதிகளை அவங்க எதிர்பார்க்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. எனவேதான் எங்களுக்கு தாவேகா அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு, நாங்க ஆட்சியிலையும் பங்கு கேட்போம், அதிகாரத்திலையும் பங்கு கேட்போம் அப்படின்னு அதிகமான சீட்டை எந்த வழியில எல்லாம் கேட்கலாமோ அப்படியான ஒரு மறைமுகமான நகரத்துல காங்கிரஸ் பண்ணிட்டே இருக்கு. தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகையை பொறுத்த வரைக்கும் அவர் திமுகவோட இணக்கமா போகக்கூடியவர். அப்படி இருக்கும்போது தாவேகா காங்கிரஸ் கூட்டணி பேச்சை கிளப்புறது யாரு? 2026 இந்த கூட்டணி சாத்தியமா அப்படின்னு பார்க்கலாம். தமிழ்நாடு அரசியல் களத்துல கூட்டணி கட்சிகள் அவ்வளவா பேசாத ஒரு விஷயம் ஆட்சி அதிகாரத்துல பங்கு அப்படிங்கிறது. ஆனா வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் இந்த ஒரு விஷயத்தை தீவிரமா கூட்டணி கட்சிகள் கையில் எடுத்திருக்காங்க. அதிமுக பொறுத்த வரைக்கும் அந்த கூட்டணியில யார் யார் இடம்பெற போறாங்க அப்படிங்கிறது இன்னும் இறுதியாகல. ஆனா திமுக பொறுத்த வரைக்கும் கூட்டணி கட்சிகள் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுகவில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் இவங்க தான் தேர்தலை சந்திக்க போறாங்க அப்படிங்கிறது ஏறக்குறைய முடிவான விஷயம், இறுதியான விஷயம். இதுல எந்த மாற்றமும் இருக்குமா அப்படிங்கிறது ஒரு சந்தேகம் தான். அப்படி இருக்கக்கூடிய நிலையில திமுகவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கூட்டணி கட்சியும் இந்த விஷயத்த கையில் எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆட்சி அதிகாரத்துல பங்கு கேட்போம் அப்படிங்கிறது இந்த முதலா அதை பேச ஆரம்பிச்சது விசிகா தான். இப்ப விசிகாவை தாண்டி காங்கிரஸ் இதை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கு. ஏன்னா காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இப்போ தாவேகா அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. எனவே நாங்க அவங்க கூடயும் கூட்டணி பேசுவோம் அப்படிங்கறது திமுகவுக்கு மறைமுகமா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. விஜயை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கூட கூட்டணி வைக்க அவரும் விருப்பமா தான் இருக்காரு. இன்னும் சொல்லணும் அப்படின்னா எங்க கூட்டணியில காங்கிரஸ் இடம் பெற்றா 60க்கும் அதிகமான தொகுதிகளை நாங்க ஒதுக்கீடு பண்றோம், ஆட்சி அதிகாரத்துல பங்கு தரோம், இப்படியான விஷயங்களை கூட விஜய் தரப்பு காங்கிரஸ் கிட்ட பேசிட்டு வரதா சொல்லப்படுது. 2009 விஜய் ராகுல் காந்தி சந்திப்பு நடந்தது. அந்த சந்திப்பு ஒரு மரியாதை நிமித்தமான சந்திப்பு அப்படின்னு விஜய் தரப்புலையும் ராகுல் காந்தி தரப்புலையும் பேசப்பட்டது. இந்த சந்திப்புக்கு பிறகு காங்கிரஸ்ல விஜய் சேர போறாரா, இளைஞர் அணி தலைவர் பொறுப்பு அவருக்கு தரப்பட போகுதா, இப்படியான யூகங்கள் கிளம்பின நிலையில இதுக்கு பதில் கொடுத்த ராகுல் காந்தி விஜயை பொறுத்த வரைக்கும் அவரு 35 வயதுக்கு மேல ஆயிடுச்சு, அதனால அவர் இளைஞரணி தலைவரால இருக்க முடியாது அப்படின்னு சொன்னாரு. இது ஒரு மரியாதை நிமித்தமான சந்திப்பு அப்படின்னு மட்டும் சொன்னாரு. இந்த சந்திப்பு குறித்து பேசின SA சந்திரசேகர் ராகுல் காந்தியும் விஜயும் தொலைபேசியில அடிக்கடி பேசிப்பாங்க, அவங்களுக்குள்ள நல்ல நட்பு இருக்கு அப்படிலாம் சொல்லியிருந்தார். எனவே விஜய் அரசியலுக்கு வரார் அப்படிங்கிற யூகமே காங்கிரஸை மையப்படுத்தி தான் ஆரம்பமானது. அந்த வகையில காங்கிரஸ்க்கும் எங்களுக்கும் ஒரு நீண்ட கால நட்பு இருக்கு அப்படிங்கறத தாவேகாவினர் சொல்லிட்டே வராங்க. எனவே வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸோட நாங்க கூட்டணி அமைத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல அப்படின்னு தாவேகாவினர் சொல்றாங்க. விஜய் அரசியலுக்கு வந்து ஆட்சியில பங்கு தரேன், அதிகாரத்துல பங்கு தரேன் அப்படின்னு அதிரடியா ஒரு அறிவிப்பா அவர் வெளியிட காரணம் திமுக கூட்டணி கட்சிகளை தாம் பக்கம் இழுக்கிறதுக்காக தான். அவர் டார்கெட் பண்ண முதல் கட்சி அப்படின்னு பார்த்தா விசிகா, அடுத்ததான் அவர் டார்கெட் பண்ண கட்சினா அது காங்கிரஸ் தான். எனவே காங்கிரஸ் எங்க பக்கம் வரப்போகுது, விஜயோட முதல் மாநாட்டிலேயே ராகுல் காந்தி கலந்துக்க போறாரு, இப்படியான தகவலை எல்லாம் தாவேகாவினர் தொடர்ந்து பேசிட்டே வந்தாங்க. இந்த நிலையில கரூர் துயர சம்பவத்துல ராகுல் காந்தி உடனடியா விஜயை தொடர்பு கொண்டு பேசுறாரு. எனவே தாவேகா காங்கிரஸ் கூட்டணி அமைய போகுதா அப்படிங்கிற யூகம் மறுபடியும் கிளம்ப ஆரம்பிச்சிருக்கு. தமிழ்நாடு காங்கிரஸ்ல உள்ள எல்லாரும் தாவேகாவை விரும்புறாங்களா, தாவேகாவோட கூட்டணி அமைக்கணும் அப்படிங்கறத விரும்புறாங்களா அப்படின்னு கேட்டா கிடையாது. காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய ஒரு பிரிவினர் தான் திமுக அதிகமான இடங்களை கொடுக்கல அப்படின்னா நம்ம தாவேகா கூட போகலாம் அப்படிங்கிற அழுத்தத்தை தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை மூலமா திமுகவுக்கு கொடுக்குறாங்க. காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட பிரிவினர் தான் திமுகவை அதிகமா விமர்சனம் பண்ணுவாங்க. குறிப்பா ஜோதிமணி, மாணிக்கம் தாக்கூர், KS அழகிரி, இப்படியானவர்கள் திமுகவை விமர்சனம் பண்றதை பார்க்க முடியுது. அதே சமயம் இவங்க விஜய்க்கு ஆதரவான நிலைப்பாடு எடுக்கிறதையும் நம்மளால பார்க்க முடியும். திருச்சி சிவா காமராஜர் குறித்து பேசின விவகாரத்துல ஜோதிமணி கடுமையா திமுகவை விமர்சனம் பண்ணியிருந்தார். திமுகவோட அந்த கட்டுக்கதைகளால தான் காமராஜர் வீழ்த்தப்பட்டார் அப்படின்னு கடுமையான விமர்சனத்தை அவர் முன் வச்சிருந்தார். திமுகவோட ஆட்சியே காமராஜர் ஆட்சி தான் அப்படின்னு செல்வ பெருந்தகை சொன்ன நிலையில அதுக்கு மாணிக்கம் தாகூர் பதிலடி கொடுத்திருந்தார். KS அழகிரி சமீபத்துல பிரஸ் மீட் பண்றார். அப்ப அவர் பேசின முக்கியமான விஷயம், 50 வருஷமா காங்கிரஸ் ஏதாவது ஒரு இயக்கத்தோட கூட்டணி செய்யறது, ஆனா சாரை மட்டும் அவங்க குடிக்கிறாங்க, சக்கையை தான் நாங்க பாக்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தார். எனவே ஆட்சி அதிகாரத்துல பங்கு வேணும் அப்படிங்கறத
அந்த செய்தியாளர் சந்திப்புல KS அழகிரியும் மறுபடியும் வலியுறுத்தியிருந்தார். விஜயோட அரசியல் நடவடிக்கைகள் எங்களுக்கு எதிரானது கிடையாது, காங்கிரஸ்க்கு எதிரான கொள்கை கிடையாது. எனவே பாஜகவுக்கு யாரெல்லாம் எதிராக இருக்காங்களோ, அவங்களுடைய கொள்கைகளுக்கு யாரெல்லாம் எதிராக இருக்காங்களோ அவங்களும் எங்களுடைய நண்பர்கள் தான் அப்படின்னு மாணிக்கம் தாக்கூர் பேசியிருந்தார். எனவே ஒட்டுமொத்தமா காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய ஒரு பிரிவினர் விஜய் வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவாரு அப்படிங்கறத திரும்ப திரும்ப சொன்னாங்க. கரூர் விஷயத்திலையும் அவங்க விஜய் மேல குற்றச்சாட்டை முன்வைக்கல. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா KS அழகிரி காவல்துறை மேல குற்றச்சாட்டை முன் வச்சாரு. அதே சமயம் விஜயை கைது பண்றது தேவையில்லாத ஒரு விஷயம் அப்படின்னு பேசியிருந்தாரு. நீதிமன்றம் விஜயை கண்டித்த நிலையில நீதிபதி ஒரு அரசியல்வாதி மாதிரி செயல்படுறாரு அப்படின்னு விஜய்க்கு ஆதரவா KS அழகிரி பேசியிருந்தாரு. எனவே விஜய் ஆதரவு, திமுக மீது விமர்சனம் அப்படிங்கறதெல்லாம் திமுக கிட்ட அதிகமான இடங்களை கேட்பதற்கான ஒரு மறைமுக வழியா தான் நம்மளால பார்க்க முடியுது. இது குறிப்பா ஜோதிமணி, மாணிக்கம் தாக்கூர், சசிகாந்த் செந்தில், காங்கிரஸ் சட்டசபை குழு தலைவர் ராஜேஷ்குமார் இப்படியானவர்கள் தாவேகா அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை திமுக முன்னாடி வைக்கிறாங்க. அதே சமயம் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகையை பொறுத்த வரைக்கும் அவரு திமுகவோட இணங்கி போகக்கூடியவர். ஆனா இந்த குறிப்பிட்ட பிரிவினர் என்ன சொல்றாங்கன்னா, நாம ஏன் அவ்வளவு இறங்கி போகணும் திமுக கிட்ட, நாம அதிகமான தொகுதிகளை கேட்போம், அதிகமான தொகுதிகளை திமுக ஒதுக்கீடு பண்ணுச்சு அப்படின்னா நம்ம திமுக கூட்டணி போகலாம், அப்படி இல்லைன்னா நமக்கு தமிழக வெற்றி கழகம் இருக்கு, விஜய் இருக்கார் அப்படிங்கறதா அவங்க சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். எனவே 2026 சட்டமன்ற தேர்தலை இப்படியான ஒரு கூட்டணி அமைக்கலாம் அப்படிங்கிற ஒரு கால்குலேஷன்ல காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட பிரிவு டெல்லியில இதை பத்தி ஏற்கனவே ராகுல் காந்திட்ட ஆலோசனை நடத்தினதா சொல்லப்பட்ட நிலையில ராகுல் காந்தி தரப்பு கிட்ட இருந்து எந்த கிரீன் சிக்னலும் கிடைக்கல. ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய 2029 நாடாளுமன்ற தேர்தல் வரைக்குமே திமுக கூட்டணியில நாம அங்கம் வகிக்கணும் அப்படிங்கறதுல அவர் ரொம்பவே உறுதியா இருக்காரு. ஏன்னா திமுகவுக்கு எம்பிக்கள் பலம் அதிகம், அந்த தேவை காங்கிரஸ்க்கு இருக்கு. அது மட்டும் இல்லாம ஸ்டாலின் அளவுக்கு ஒரு பெரிய லீடரா இன்னும் விஜய் வளரல. தேசிய அளவுல பாஜகவை எதிர்க்கக்கூடிய ஒரு கட்சி, அரசியல் ரீதியா உடனுக்குடனே பாஜகவுக்கு பதிலடி கொடுக்கக்கூடிய ஒரு மாநில கட்சிகள்ல ஒரு முக்கியமான கட்சி திமுக. திமுக விமர்சனங்களுக்கு நாடாளுமன்றத்திலே அமித்ஷாவும் நிர்மலா சீதாராமனும் உடனடியா பதில் கொடுத்திருக்காங்க. திமுகவுக்கு பதில் கொடுக்கறதுக்காகவே நிர்மலா சீதாராமன் தனியாவே பிரஸ் மீட் பண்ணிருக்காரு. அந்த அளவுக்கு பாஜகவுக்கு எதிராக நாடாளுமன்றத்துல காங்கிரஸோட சேர்த்து குரல் கொடுக்கக்கூடிய ஒரு கட்சி திமுக. இன்னும் சொல்லணும் அப்படின்னா காங்கிரஸ்க்கு ரொம்ப உறுதியா இருக்கக்கூடிய ஒரு கூட்டணி கட்சியும் திமுக தான். இந்தியா கூட்டணியிலேயே காங்கிரஸ்க்கு ரொம்ப இணக்கமா போகக்கூடிய ஒரு கட்சி திமுக தான். 2019 நாடாளுமன்ற தேர்தல், 2024 நாடாளுமன்ற தேர்தல்ல காங்கிரஸ்க்கு பெரிய அளவு எம்பிக்களை ஸ்கோர் பண்ணி கொடுத்த ஒரு கட்சினா அதுவும் திமுக தான். இதையும் தாண்டி 2019 ராகுல் காந்திய பிரதமர் முகமா முதல்ல அறிவித்தவர் ஸ்டாலின். எனவே இவ்வளவு விஷயம் இருக்கும்போது திமுக காங்கிரஸ் கூட்டணி உடைய வாய்ப்பே கிடையாது. ஆனாலும் வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக கிட்ட இருந்து அதிகமான தொகுதிகளை பெறணும் அப்படின்னா அதுக்கான யுக்தியா திமுகவை விமர்சனம் பண்றது, விஜய் மேல அதீத கரிசனத்தை காட்டுறது, இப்படியான விஷயங்களை காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய ஒரு பிரிவினர் எடுத்திருக்காங்க. இதை டெல்லி மூலமாவும் செயல்படுத்த முடியுமா அப்படிங்கிற முயற்சியிலையும் அவங்க ஏற்கனவே ஈடுபட்ட நிலையில தான் ராகுல் காந்தி அதுக்கு கிரீன் சிக்னல் கொடுக்காததுனால தாவேகா காங்கிரஸ் கூட்டணி அப்படிங்கிறது ஒரு யூகமான செய்தியாவே பார்க்கப்படுது. எனவே இது பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு பேசலாம்.